Welcome students, 12th standard computer science second division examination 2025 கான important question paper தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த question paperல இருக்கிற questions எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிவிஷன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சப் ரூட்டின்னு ஒன்று கேட்டிருக்காங்க, டிஃபைன் சூடோ கோடு கேட்டிருக்காங்க, டிஃபைன் கீவேர்ட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். இப்போ கீவேர்ட்ஸுக்கு 1 மார்க்கு, எக்ஸாம்பிள் எழுதுனா அதுக்கு ½ மார்க்காச்சும் கொடுப்பாங்க, அதனால் எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து எழுதணும். ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்ட்ரிங்குன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோடு. ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டாங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங் *3ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் செலக்ட் கமாண்ட். டிஃபைன் டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன. ரைட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்விக் அண்டு மின் GW. அதோட எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. உங்களுக்கு கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் எழுத சொல்லுவாங்க, அப்படின்னா ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. அந்தமாரி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்தமாரி கொஷின்ஸ்லாம் உங்கள் புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக பப்ளிக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. பிரேக்குக்கும் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். 3 மார்க்ஸ் கொஷினால் மேக்ஸிமம் 4-5 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த ஃபாலோயிங் பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் வந்து டிஸ்பிளே ஆகுது, அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிங் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டுப்புள் ஓவர் ஏ லிஸ்ட்டு. டுப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த செட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கான்ஸ்ட்ரைண்ட். ரைட் ஷார்ட் நோட் ஆன் பிரைமரி கீ கான்ஸ்ட்ரைண்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரைட் மோடுக்கும் அப்பண்ட் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. டிஃப்ரென்ஷியேட் பைத்தான் அண்ட் C++. பைத்தானுக்கும் C++க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எய்தர் கொஷின்ஸ் தான். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நிறைய கேட்க போகிறாங்க. உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஸ்கோப்ஸ், LEGB ரூல் அதை கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்னால் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட எழுத பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டீட்டெயில் நோட் ஆன் வைல் லூப்பை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான் வித் எக்ஸாம்பிள். பைத்தானில் இருக்க ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற மெத்தடில் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்குமே டெஃபினிஷன் எழுதி கன்ஃபார்ம் அதோட சின்டாக்ஸ் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அப்படி தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுமே அப்படி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா மாடல் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் எக்ஸல் ஃபைலுக்கும் CSV ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL ரைட் த கமாண்ட்ஸ் இன் ஈச் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் பட்டன் இன் மேட்ப்ளாட்லிப் விண்டோ. மேட்ப்ளாட் லைப்ரரியில் இருக்க வேரியஸ் பட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.